ஸ்ரீ குருப்யோ நமஹ ஹரி ஓம். ஆன்மீக மித்ரா நேயர்களை அன்புடன் வணங்கி வரவேற்கிறேன். யோனி பொருத்தம் முக்கியமா என்கிற ஒரு தலைப்பினை எடுத்துக்கொண்டிருக்கின்றேன். ஜாதகம் பார்க்கிற போது பெண் ஜாதகத்திலிருந்து ஆண் ஜாதகத்திற்கு பொருத்தம் பார்க்கிற போது 5வது பொருத்தமாக யோனி பொருத்தம் என்கிற பொருத்தம் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அப்படி பார்க்கிற போது இந்த யோனி பொருத்தம் என்பதை பொதுஜனங்களிலே சில பேர் தவறாக அதை அர்த்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் விளக்க கடமைப்பட்டுள்ளேன். மற்றவர்களுக்கு இதை சொல்லுவதினாலே அவர்களுடைய வாழ்த்துரையை பெற்று நான் மனம் மகிழலாம் என்று இருக்கின்றேன். ஒவ்வொரு பதிவும் இந்த செய்தி அறியாதவர்களுக்காக இடப்படுகிறது. அவர்களுக்கு அந்த நாலேஜ் வர வேண்டும் என்பதற்காக. ஏற்கனவே இது உமக்கு தெரிந்திருந்தால் நீங்கள் என்னை வாழ்த்துங்கள். யோனி யோனி என்று சொன்னால் பொதுவாக ஜனங்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், இந்த உடம்பில் இருக்கக்கூடிய இரகசிய குறி, ஆண் குறி அல்லது பெண் குறி, இதற்கும் யோனி என்றுதான் பெயர், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் சாஸ்திரத்திலே யோனி என்று சொன்னால் பிறப்பு என்று தான் சொல்லியிருக்கிறார்கள். உடனே ஆண் பிறப்பா பெண் பிறப்பா என்று மாறி சென்று விடக்கூடாது. சிந்தனைக்கு வேறு தீனி. நான் புரிந்து கொண்டு இருப்பது தான் சரி, பார்த்தீங்களா இவரே வேறு பேரில் சொல்கிறாரு அப்படின்னு வாதம் செய்யக்கூடாது. ஆண்குறியை பற்றியோ பெண் குறியை பற்றியோ யோனி பொருத்தத்தில் சொல்லப்படவே இல்லை. நீங்கள் அனிமல் ஜியோகிராஃபிக்கல் சேனல் போன்ற ஆங்கில டிவிக்களை பார்த்துவிட்டு, பார்த்தீர்களா இதற்கு இது பகை, இது இதை சாப்பிடுகிறது என்றெல்லாம் இங்கே வாதம் புரியக்கூடாது. வாதம் புரிய வரவும் கூடாது, செல்லவும் கூடாது. சொல்லுவதை சற்று கவனமாக கேளுங்கள். யோனி பொருத்தம் என்றால் என்ன? யோனி என்றால் இந்த உலகத்தில் 84 லட்சம் யோனிகள் உள்ளன. ஒரு யோனி கம்மியாகவும் இல்லை, ஒரு யோனி 84,01,000 இல்லை, 84 லட்சத்துக்கு ஒரு யோனி கம்மின்னும் இல்லை. இறைவன் படைத்தது 84 லட்சங்கிற சரியான ஃபிகர். இந்த 84 லட்சத்திலே கடைசி பிறவிதான் மனித பிறவி. படைக்கும் தொழில் செய்த பிரம்மா இறைவனுடைய ஆணையை பெற்று ஒவ்வொருவராக ஒவ்வொரு இனமாக படைக்கின்றார். இப்போ யோனி என்பதை இனம் என்று புரிந்து கொள்ளுங்கள். இனம் அல்லது பிரிவு அல்லது வகுப்பு என்று வைத்துக்கொள்ளலாம், தப்பில்லை. ஆனால் அதிலே கொண்டு போய் ஜாதி, சமூகம், சமுதாயம் இவைகளை எல்லாம் நுழைப்பது சட்டப்படியும் குற்றம், தர்மசாஸ்திரத்தின்படியும் குற்றம். இனம் என்று சொல்லுங்கள், வகுப்பு என்று சொல்லுங்கள், பிரிவு என்று சொல்லுங்கள், தவறில்லை. அதுவும் புரிந்து கொள்வதற்காக. இறைவனே சிலரை படைத்தான். மகாலட்சுமி தனியாக படைக்கின்றாள். சிவபெருமான் பூதகணங்களை படைத்தார். அம்பிகை தேவியர்களை படைத்தாள். இறைவன் தேவர்களை படைத்தான், தைத்தியர்களையும் படைத்தான். ஆனால் பிரம்மாவுக்கு இந்த உலகத்திலே உயிர் வாழுவதற்குரிய ஜீவர்களை பிறப்பிக்க வேண்டும் என்று தன் தொப்புள் கொடிக்கு உள்ளே மறைத்து வைத்திருந்த
பல கோடி ஜீவர்களை பிரம்மாவிடத்திலே ஒப்படைத்து அந்தந்த ஜீவனுக்கு தகுந்த அவர்களுடைய தவத்துக்கு ஏற்ப, முயற்சிக்கு ஏற்ப, குவாலிட்டிக்கு ஏற்ப அவர்களை நீ பிறக்க வைப்பாய். பல்வேறு யோனிகளில், பல்வேறு இனங்களில், பல்வேறு விரிவுகளில், பல்வேறு வகுப்புகளில் பிறக்க வைப்பாய் என்று சொன்னார். இப்படி இவர் படிச்சுக்கிட்டே இருந்தார். இது உங்களுக்கு புரிகிறதுக்காக சொல்கிறேன். மீன் என்பது ஒரு இனம். மீனில் எத்தனை மீன் இருக்கும்? மீன் விற்கிறவங்களுக்கே தெரியாது. சுமார் ஒரு 10,000 பிரிவுகள் இருக்கின்றன மீன்களிலேயே. இந்த 10,000 பிரிவிலே ஒவ்வொரு பிரிவிலும் இப்போ மத்தி மீன் 10,000 கோடி, ஜிலேபி மீன் 10,000 கோடி. இப்படி புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். எனக்கு எவ்வளவு இருக்குன்னு எனக்கு தெரியாது, யாராலையும் அதை சொல்லவும் முடியாது. ஏன்னா எத்தனை தடவை மீனை பிடிச்சாலும் அங்கே கடலில் மீன்கள் இருந்து கொண்டு தான் இருக்கின்றன. திமிங்கிலம், மகரம், டால்ஃபின், குதிரை மீன், சிலந்தி மீன், நட்சத்திர மீன், இப்படி பல. அதே மாதிரி தான் ஆமை. ஆமைகளில் சுமார் ஒரு 300 வகை ஆமை இருக்கிறது. அந்த 300 வகை ஆமையிலும் ஒவ்வொரு ஆமை இனமும் ஒவ்வொரு பிரிவும் பல கோடி இருக்கின்றன. அதே மாதிரி தான் அடுத்தது பல்லி. பல்லி, ஓணான், உடக்காய், உடும்பு, இப்படி எல்லாம் சொல்கிறோம். எல்லாம் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். ரொம்ப சின்னதுலேருந்து யானை பெருசு வரையிலும் கூட ஒரு பல்லி இருக்குது காட்டில், ஆப்பிரிக்கா காட்டில். இதெல்லாம் ஒரு இனம். ஆனால் அதில் எத்தனை வகை பல்லி இருக்குது? வீட்டுப்பல்லி, மரப்பல்லி, காட்டுப்பல்லி, செடிப்பல்லி, கொடிப்பல்லி, நீர்ப்பல்லி, நிறைய பல்லிகள் இருக்கின்றன. அவைகளில் எத்தனை இருக்கும்? ஒவ்வொன்றுலையும் கோடி கோடி இருக்கும். ஒரு வீட்டில் 10 பல்லி இருக்கும். ஓட்டு வீட்டில், பணக்காரங்க, பெரிய பணக்காரங்க வீட்டில் கூட ஒரு 4 பல்லி இருக்குது, பெரிய பங்களாவில். அப்போ ஓட்டு வீட்டில், ஓலை குடிசையில், கிராமத்து வீட்டில் எவ்வளவு இருக்கும் பாருங்கள். ஒன்றுக்கொன்று உணவு. இறைவன் இப்படி படைக்கிறான். இப்படி தான் பாம்பினங்கள். பாம்பில் எத்தனை வகை இருக்கும்? ஒரு 1,00,000 வகை இருக்குது. ஒவ்வொரு பாம்பிலும் இப்போ நாகப்பாம்புன்னு எடுத்தால் சுமார் ஒரு 100 கோடி பாம்பு இருக்கும். இப்படி இருந்து கொண்டே இருக்கிறது. அனக்கோண்டால ஒரு 10,000 அனக்கோண்டா இருக்குதுன்னு வச்சுக்கோ. நமக்கு தெரியலன்னாலும் அது காட்டில் இருக்குது. அதே மாதிரி தான் வௌவால், பறவைன்னு ஒரு இனம் எடுத்துக்கொண்டால் அந்த பறவையில் எத்தனை, பூச்சியில் எத்தனை, பட்டாம்பூச்சியில் எத்தனை இருக்குது. இப்போ புரியுதா? இந்த பல்லி, மீன், ஆமை, பூச்சி, பாம்பு அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுன்னு வச்சுக்கிட்டா எண்ணினா அது 84 லட்சம். இந்த ஒவ்வொன்றிலையும் கோடி கோடி பிரிவுகள். கோடி கோடி பிரிவுகளிலே கோடி 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 பிராணிகள் உயிர் வாழ்வன உள்ளன. இதெல்லாம் இறைவனுடைய சிருஷ்டி, பிரம்மாவின் சிருஷ்டி. இவைகளை மொத்தமாக இப்படி சொல்ல முடியாது என்பதனாலே நமக்கு பழக்கத்தில் இருக்கக்கூடிய சில பிராணிகளை அடையாளப்படுத்தி அதுக்கும் நட்சத்திரத்திற்கும் தொடர்பு ஏற்படுத்தி அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, நான் சொல்ல போகிறேன். கொஞ்சம் கவனமாக கேளுங்க. இந்த பதிவு முக்கியமாக ஜோதிடம் கற்பவர்கள், ஜோதிடம் கற்க வேண்டும் என்கிற ஆர்வம் உள்ளவர்கள், ஜோதிடம் பார்த்தும் புரியாதவர்கள், யோனி பொருத்தம் இல்லை வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னு வெறுப்படைகிறவர்களுக்காகத்தான் இந்த பதிவினை நான் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறேன். யோனி என்றால் ஜீவனின் பிரிவு, ஒரு ஜீவ கூட்டத்தின் பிரிவு, ஒரு கூட்டத்தின் பிரிவு. மொத்தமாக இப்போ பூனைன்னா அது ஒரு கூட்டம், பூனைகளின் கூட்டம்.
காட்டு பூனை, நாட்டு பூனை, வீட்டு பூனை, வளர்ப்பு பூனை, மரப்பூனை, இப்படி பூனைகளில் எத்தனையோ இருக்குது. இப்போ யோனின்னா அது பூனையின் இனம், பல்லியின் இனம். இதை தமிழாய்ந்து தமிழ் இலக்கிய நூல்களுக்கு விளக்கம் கொடுத்த வேதநாயகம் பிள்ளை, உவே சாமிநாத ஐயர், பல விளக்கங்கள் எழுதிய மு வரதராசனார் போன்ற தமிழாய்ந்த பெரும்புலவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், ஒருத்தர் சொன்னார், இதை ஏன் ஊர்னு சொல்கிறீங்க அப்படின்னாங்க. ஏன் ஊர்னு பேர் வந்தது? சில ஊருக்கு ஊர்னே பேர் முடிகிற போதே அது ஏரியூர், பெரியூர் அப்படின்னு ஊர்னே முடிகிற ஊர்கள் உள்ளன. அது எதுக்கு ஊர்னு சொன்னாங்க? ஊர்வன இருப்பது ஊர் அப்படின்னு புலவர்கள் அதை நியமித்திருக்கிறார்கள். ஊர்வன இருப்பது, ஊர்வன அதிகம் உள்ள இடமெல்லாம் ஊராயிற்று. இப்போ பொதுவாக வடமொழியிலே சொல்லுகிற போது கிராம பசு என்று சொல்லுவார்கள். வடமொழி தெரியாதவர்கள் அதை எப்படி புரிந்து கொள்வார்கள்? நாட்டு பசு, கிராம பசுன்னு புரிந்து கொள்வார்கள். ஆனால் வடமொழியிலே கிராம பசு என்றால் நாயை குறிக்கும். நாய்க்குத்தான் கிராம பசு என்று பெயர். அதுபோலவே பாம்புக்கு வியாழம் அப்படின்னு பேர். இப்போ பொதுவாக வியாழக்கிழமை வியாழ பகவான்கிறோம், அது குருவை குறித்தது. ஆனால் பொதுவாக வியாழம் அப்படின்னு சொன்னால் அது சர்ப்பத்தை குறித்த அடையாளம் என்பதாக பிடிக்கும். ஒவ்வொரு மொழியிலும் ஒவ்வொரு விதமான விளக்கத்தை நம்முடைய பெரியோர்கள், முன்னோர்கள் நம்முடைய பாரத நாட்டிலே மிக அற்புதமாக நமக்கு எல்லாம் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அதனவே யோனி என்று சொன்னால் அந்த யோனி பொருத்தத்திற்குரிய விளக்கமாக நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், உடம்பிலே இருக்கக்கூடிய இரகசிய குறி அல்லது குறியீடு என்று நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. ஏன்னா அப்படி புரிஞ்சுக்கிறது அது செக்ஸுவல் தாட்ஸாக போயிடும். இங்கே நாம் செக்ஸை பேசலை. ஒரு ஜீவனின் இனம் அல்லது பிரிவு அல்லது ஒரு கூட்டம் அல்லது ஒரு வகுப்பு என்பதை அடையாளப்படுத்துவதற்காக யோனி என்று சொல்லியிருக்கிறார். எனவே யோனி பொருத்தம் என்றால் என்ன என்றால், சில நட்சத்திரங்களை அந்த நட்சத்திரங்களுக்கு அடையாளமாக சில மிருகங்களை சொல்லி, மிருகங்கள் தான் பிராணிகள் அப்படின்னு சொல்லலாம், அந்த மிருகங்களையும் பிராணிகளையும் அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். அது ஏன் அப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இதுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் அத்தாரிட்டி இருக்குது, ஜியோகிராஃபிக்கல் அத்தாரிட்டி இருக்குது, அஸ்ட்ரானமி என்கிற வானவியல் அடையாளமும் இருக்கிறது. டு பி ப்ரூவ்டு, மேட்டர் டு பி ப்ரூவ்டு, எம்டிபி என்று சொல்லுவார்கள். நான் இதுகாரும் சொன்ன எல்லா விஷயங்களும் சாஸ்திரோக்தமானவை, பஞ்சாங்கத்தில் இருப்பவை, ஜோதிட மூல நூல்கள் எல்லாவற்றிலும் இருப்பவை மட்டுமல்ல, ஆங்கிலேயனுடைய நூல்களிலும் இருப்பவை, வான சாஸ்திர நூல்களிலும் இருப்பவை, மேலும் விஞ்ஞானிகள் ஒத்துக்கொள்பவை. ஒரு சின்ன உதாரணம் சொல்லட்டுமா? இப்போ மக நட்சத்திரம் எப்படி இருக்கும், பூரம் நட்சத்திரம் எப்படி இருக்கும்னு ஒருத்தர் கேட்குறார் சும்மா. அப்போது இந்த காலத்தில் தான் உங்களுக்கு லென்ஸ் இருக்குது, அதாவது தொலைநோக்கி என்று சொல்லக்கூடிய கருவிகளை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். அதை சில இடங்களிலே சில ஊர்களிலே வைத்திருக்கிறார்கள். சில விசேஷமான நாட்களிலே மக்கள் அங்கே சென்று இலவசமாகவோ பணம் கட்டியோ பார்க்கிறார்கள். விஞ்ஞானிகள் தினமும் ஆராய்கிறார்கள். அந்தந்த நாட்டில் அந்த டெலஸ்கோப் வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தா உங்களுக்கு அது சரி, ஆமாம் இவங்க இப்படி சொன்னது தான் சரின்னு பார்த்தவன் ஒத்துக்கிறான், பார்க்காதவன் எப்படி ஒத்துக்குவான்? அதுக்கு நான் இப்போ ப்ரூஃப் கொடுக்குறேன், நீங்கள் ஒத்துக்கணும். அப்படின்னா இந்த டெலஸ்கோப்பில் பார்த்தவன் மக நட்சத்திரம் எப்படி இருக்குடான்னா அது ஒரு எலி மாதிரி இருக்குது. எப்படி இருக்குது?
எலி மாதிரி இருக்கிறது. இன்னொன்று தெரிஞ்சுக்குங்க, ஒரு நட்சத்திரம்னா ஒரே ஒரு ஸ்டார் சேர்ந்தது ஒரு நட்சத்திரம் அல்ல. இப்போ இங்கிலீஷில் ஸ்டார் அப்படிங்கிறோம், தமிழில் நட்சத்திரம் அப்படிங்கிறோம், நட்சத்திரம் அப்படிங்கிறோம், நக்ஷத்ரா அப்படிங்கிறோம் சான்ஸ்கிரிட்டில். அப்படி சொன்னால் ஒன்று அஸ்வினிங்கிறது ஒரு நட்சத்திரம் அப்படி கிடையாது. நீங்கள் டெலஸ்கோப்பில் பார்த்தா, வானவியல் சாஸ்திர நூல்களிலே பார்த்தால், அஸ்ட்ரானமி சப்ஜெக்டை ரிசர்ச் பண்ணி பார்த்தா, சில பல நட்சத்திரங்களின் கூட்டு தான் ஒரு நட்சத்திரம் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ எலின்னு வச்சிங்கன்னா ஒரு 6-7 நட்சத்திரம் அந்த எலியின் உருவத்தை ஏற்படுத்துகிற ஒரு இமேஜினேஷன். அங்கே எலி இல்லை, வானத்தில் எலி இல்லை, அதை மட்டும் எடுத்து பார்க்கிற போது ஏதோ எலி உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருக்குன்னு ஒரு இமேஜினேஷன், அதாவது ஒரு கற்பனை தோற்றத்தை ஏற்படுத்துகிறது. அதுபோல தான் பூரம் நட்சத்திரம். மகம் ஆண் எலி, பூரம் பெண் எலின்னு பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி தான் அஸ்வினியை நீங்கள் பார்க்கிற போது எப்படி தெரியும்? ஒரு குதிரையை பார்த்த மாதிரி இருக்கும். பரணியை நீங்கள் பார்த்தீங்கன்னா யானையை பார்த்த மாதிரி இருக்கும். கிருத்திகை நட்சத்திர கூட்டத்தை பார்த்தீங்கன்னா 6 நட்சத்திரங்கள் கொண்டது. முருகனுடைய கதைகள் கூட வருகிறது. 6 நட்சத்திரங்கள் சேர்ந்தது கிருத்திகை. இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நீங்கள் பஞ்சாங்கத்தில், நீங்கள் வாசன் பஞ்சாங்கத்தை எடுத்தால் எல்லா வருஷ பஞ்சாங்கத்திலையும் பார்த்தீங்கன்னா 78வது பேஜ் வாசன் பஞ்சாங்கம் உங்கள் வீட்டில் இருக்கா? அந்த வாசன் பஞ்சாங்கத்தில் 78வது பக்கம் எடுங்க. அந்த 78வது பக்கத்தில் தான் இந்த நான் சொல்கிற இண்டெக்ஸ் நாம நட்சத்திரங்கள்ங்கிற தலைப்பில் நட்சத்திரம், நட்சத்திர நாம எழுத்துக்கள், தொடர் எழுத்து, கணம், விருட்சம், மிருகம், பட்சி இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் நாம் இந்த மிருகத்தை வைத்துத்தான் யோனி பொருத்தத்தை பார்க்குறோம். யோனி பொருத்தம் பார்க்குறதுக்கு எது முக்கியம்? யோனி பொருத்தம் அப்படின்னாலே மிருகத்தை வைத்து பார்ப்பது. இப்போ புரிஞ்சதுங்களா? யோனி பொருத்தம் என்றால் என்ன? யோனி என்றால் உயிர்கூட்டங்களில் ஒரு பிரிவு. அதை பிராணிகளை வைத்து அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். ஒரு பெண்ணின் நட்சத்திரம், உதாரணமாக ஒரு பெண்ணினுடைய நட்சத்திரம் ஆண் யானைனோ பெண் யானைனோ இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ரேவதி அல்லது பரணின்னு இருக்குதுன்னு நாம் வச்சுக்கலாம். அதுக்கு பகை மிருகம் எது? சிங்கம். அந்த ஆண் சிங்கம் அல்லது பெண் சிங்கம் எந்த நட்சத்திரத்துக்கு வருது? அவிட்டம் அல்லது பூரட்டாதிக்கு வருகிறது. அப்போது ஒரு பெண்ணுக்கு ரேவதி நட்சத்திரமாகவோ அல்லது பரணி நட்சத்திரமாகவோ இருந்தால் கண்டிப்பாக அவிட்ட நட்சத்திரக்கார பையனுக்கோ அல்லது பூரட்டாதி நட்சத்திர பையனுக்கோ கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடாது. ஏன்? யோனி பொருத்தம் இல்லை. யோனி பொருத்தம் எதுக்காக முக்கியம்? அப்போ தான் அவங்க அந்யோன்யமாக இணைஞ்சு உடம்பாலும் மனதாலும் கொள்கையாலும் மற்றுமுள்ள விஷயங்களாலும், புரிஞ்சுக்குங்க, மற்றுமுள்ள அனைத்து விஷயங்களாலும் அவர்கள் புரிந்து கொண்டு ஒருவருக்கொருவர் இணையாக இருந்து தங்களை பரிமாறிக்கொள்வதிலே நல்ல சுகத்தை அடைந்து நீண்ட நாள் இனிக்க இனிக்க வாழ்வார்கள். இதுக்கு யோனி பொருத்தம் ரொம்ப முக்கியம். அப்போ யோனி பொருத்தத்தில் யார் யாரை சேர்க்கக்கூடாதுன்னு நான் இப்போ ஒரு ஷார்ட்டஸ்ட் லிஸ்ட்டு பண்ணிட்டேன். சுமார் ஒரு 2 மணி துளிகள் உட்கார்ந்து இந்த பஞ்சாங்கத்தை பிரித்து மேய்ஞ்சு, அடியனுக்கு 40 வருடம் ஜோதிடம் பார்த்த அனுபவம் இருக்கிறது. பொதுவாக ஒருத்தர் இப்படி ஜாதகத்தை கேட்டினாலே இது சேராதுங்க. ஏன்னா ஒரு பொருத்தத்தை வச்சு சேரும்னு சொல்லக்கூடாது, ஒரே பொருத்தம் சேரலைங்கிறதுக்காக வேண்டான்னு சொல்லக்கூடாது. இதில் ரொம்ப முக்கியம் என்னங்கன்னா, தினம் வந்தால் மகேந்திரம் வராதுங்க, ராசி வந்தால் வசியம் வராதுங்க. நான் ஏற்கனவே வசிய பொருத்தம் அவசியமானு ஒரு பதிவை நான் ஏற்கனவே போட்டுட்டனுங்க. இப்போ இங்கே முக்கியமாக நான் யோனி பொருத்தத்தை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறேன். ஏன்னா தினம், கணம், யோனி, ராசி, ரஜ்ஜுங்கிறது ரொம்ப முக்கியமான 5 பொருத்தம். மகேந்திரம் வரலன்னா பரவாயில்ல, மகேந்திரம் வந்திருக்கா தினம் வரலன்னா பரவாயில்ல. ஆனால் ராசி வந்தால் வசியம் வராது, வசியம் வந்தால் ராசி வராது,
வசியமே வந்தாலும் ராசி வரலைன்னா செய்யாதீங்க. ஆனால் கண்டிப்பாக வசியம் வந்தால் ராசியும் வந்துடுது. நான் ஆராய்ச்சியில் பார்த்துட்டேன். வசியம் வர்ற எல்லா ராசிக்கும் பொருத்தத்துலையும் வசியம் வர்றதில் ராசி வந்துடுது. ஆனால் ராசி வர்றதில் நிறைய விஷயத்துக்கு வசியம் வர்றதில்லை. இதை நீங்கள் நோட் பண்ணணும். சரிங்களா? இப்போ சப்ஜெக்டுக்கு வரலாம். உங்கள் பொண்ணோட நட்சத்திரம் என்ன, அதை தான் நான் சொல்கிறேன். இப்போ பசங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. பொண்ணு எடுக்கிறதா இருந்தாலும் பொண்ணை கொடுக்கறதா இருந்தாலும் ஒரு பெண்ணை நாம் ஒரு வீட்டில் நல்லா வச்சுக்கிட்டா தான், ஒரு பெண் மன மகிழ்ச்சியோடு வாழ்ந்தால்தான், ஒரு பெண் அழாது இனிக்க வாழ்ந்தால்தான், சிரித்த முகத்துடன் இருந்தால்தான் அந்த குடும்பம் சிறப்பாக இருக்கும். ரெண்டாவது, ஜோதிடம் பார்க்கிற முறையில் கூட பெண்ணிலிருந்து பாருன்னு தான் ஜோதிட விதி, பையனிலிருந்து பாருன்னு சொல்லலை. அதனால் நான் எந்தெந்த பெண் நட்சத்திரத்துக்கு எந்த ஆண் நட்சத்திரம் பொருந்தாதுன்னு சொல்கிறேன், யோனியும் சொல்கிறேன். இப்போ ஏற்கனவே முதலில் உதாரணம் சொன்னபடி யானைக்கு பகை சிங்கம். யானைக்கு பகை சிங்கம். யானை யாருக்கெல்லாம் வரும்? ரேவதிக்கு வரும், பரணிக்கு வரும். நீங்கள் உங்கள் பொண்ணு ரேவதியாக இருந்தாலும் சரி, பரணியாக இருந்தாலும் சரி, அது ஆண் சிங்கமோ பெண் சிங்கமோ அவிட்டத்துக்கோ பூரட்டாதிக்கோ கொடுத்துடாதீங்க. அடுத்தது, குதிரைக்கு பகை பசுவும் எருமையும். அது ஆண் குதிரை பெண் குதிரை ரெண்டுக்கும் சேர்ந்து தான் சொல்கிறேன். ஏன்னா இது பொதுவான பதிவு. ஆண்களுக்கு சாதகமாகவோ பெண்களுக்கு சாதகமாகவோ இங்கேயும் பேசலை, நூல்கள்லையும் இல்லை. நட்சத்திரத்தில் ஒரு சில நட்சத்திரத்தில் உங்களுக்கு கொடுத்துருப்பான். பரணி நட்சத்திரம் ஆண் யானை, ரேவதி நட்சத்திரம் பெண் யானைன்னு கொடுத்துருப்பான். இங்கே குதிரையில் அஸ்வினி ஆண் யானை, சதயம் பெண் யானை. ஆனால் அதுக்கு, அதாவது குதிரை அஸ்வினிக்கு ஆண் குதிரை, சதயத்துக்கு பெண் குதிரைன்னு கொடுத்துருப்பான். அப்படி கொடுத்துருக்கிற போது அதுக்கு பகை எது? பசுவும் எருமையும். உத்திராடமும் உத்திரட்டாதியும் பசு. பசுனாலே பெண் தானே, அங்கே ஆண் வராது. பசுன்னா பெண், பால் கறப்பது பசு. அடுத்தது எருமை. அஸ்தா நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், இந்த ரெண்டும் எருமையின் வகை. எனவே நீங்கள் உங்களுடைய பெண் குழந்தையின் நட்சத்திரம், மகளின் நட்சத்திரம் அஸ்வினியோ சதயமாகவோ இருந்தால் கண்டிப்பாக உத்திராடம், உத்திரட்டாதி, அஸ்தம், சுவாதி என்கிற நட்சத்திரக்கார பையனுக்கு கொடுக்கவே கூடாது. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது கொஞ்சம் லிஸ்ட்டு பெருசு. பசு, எருமை கடா, அதாவது ஆண் எருமை அல்லது எருது, பசு, எருமைக்கடா, மான், நாய், இந்த 4 பிராணிகளுக்கும் எது பகைன்னா புலி பகை. உத்திராடம், உத்திரட்டாதி, சுவாதி, அனுஷம், கேட்டை, திருவாதிரை, மூலம். நான் வரிசையாக தான் சொல்லியிருக்கேன். உத்திராடம் உத்திரட்டாதி பசு, சுவாதி எருது, அனுஷம் கேட்டை ஆண் மான் பெண்மான், திருவாதிரை ஆண் நாய், மூலம் பெண் நாய். கரெக்டாக தான் சொல்லுவேன் ஆர்டர். இதுக்கு புலி பகை. அப்போ புலியோட நட்சத்திரம் எது? சித்திரையும் விசாகமும். சித்திரை விசாகம் என்கிற 2 நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிற பையனுக்கு நீங்கள் கட்டி கொடுக்கவே கூடாது. சுகமே இருக்காது. உடம்பு சுகமும் இருக்காது, வாக்கு சுகமும் இருக்காது, மனசு சுகமும் இருக்காது. வாக்கு, மனம், காயம் என்று சொல்லுவார்கள் சாஸ்திரத்தில். இந்த 3 சுத்தமாக இருக்கணும்பாங்க. வாக்கு மெய் வாக்கு என்று சொல்வார்கள். அப்போ மனசு, வாய் சுத்தமாக இருக்கணும், வாக்கு, மனம் சுத்தமாக இருக்கணும், உடம்பு சுத்தமாக இருக்கணும். இந்த 3 சுத்தமாக இருக்கணும்னா பகை யோனியை கட்டிடக்கூடாது. பகை யோனியை கட்டினா சரி வராது. அடுத்தது, உங்கள் பொண்ணு குரங்கு என்கிற யோனியில் பிறந்தவளாயிருந்தால் பூராட நட்சத்திரம் அல்லது திருவோண நட்சத்திரம், இவங்க 2 பேருக்கும் ஆடு என்கிற யோனியில் பிறந்த கிருத்திகையும் பூசமும் பகை.
உங்களுடைய பெண்ணின் நட்சத்திரம் பூராடமா அல்லது திருவோணமா? நீங்கள் யாருக்கு கல்யாணமே பண்ணிக்க கொடுக்கக்கூடாது? நல்லா தெரிஞ்சுக்கங்க. கிருத்திகை, பூசம் இந்த 2 பேருக்கு மட்டும் நீங்கள் கொடுக்கவே கூடாது, பெண் கொடுத்து விடக்கூடாது. அடுத்தது ஏற்கனவே உதாரணத்தில் சொன்னது போல மகம், பூரம். மகம் ஆண் எலி, பூரம் பெண் எலி. பொதுவாக எலிக்கு பூனையும் பாம்பும் பகை. எலிக்கு பூனை பகைன்னு நான் சொல்லியா புரியணும்? எலிக்கு பாம்பு பகைங்கிறது நான் சொல்லியா புரியணும்? இயற்கையிலேயே அப்படிதான் இருக்குது. புனப்பூசம் ஆயில்யம், ரோகிணி மிருகசீர்ஷம். புனப்பூசமும் ஆயில்யமும் பூனை, ரோகிணியும் மிருகசீர்ஷமும் பாம்பு, ஆண்நாகம் சாரை. எனவே மகம் பூரம் என்கிற சிம்மராசியில் பிறந்த இந்த 2 பெண் குழந்தைகளுக்கு எக்காரணத்தை கொண்டும் புனப்பூசம் ஆயில்யம் ரோகிணி மிருகசீர்ஷம் என்கிற பையன்களுக்கு கொடுத்து விடக்கூடாது. அடுத்தபடியாக பாம்புக்கு தனியாக பகை சொல்லியிருக்காங்க. இந்த பாம்புக்கு நாம் பகை ஏற்கனவே நாம் பார்த்துருக்கோம். என்ன பார்த்துருக்கோம்? எலிக்கு பாம்பு பகைன்னா பாம்புக்கு எலி பகை தான். அதனால் மகம் கூடாது, பூரம் கூடாது. பாம்புக்கு பகை கீரிங்கிறத நான் சொல்லணுமா? பிரத்யட்சத்தில் நிரூபணம். உத்திராடம் கீரி, சில பேர் பசுன்னு சொல்லுவாங்க, கீரி. அதே மாதிரி கிருத்திகை, பூசம் இந்த 2 நட்சத்திரம் ஆடு. அதனால் உங்கள் பெண் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவளா, மிருகசீரிஷத்தில் பிறந்தவளா, தயவு செய்து உத்திராடம், கிருத்திகை, பூசம் என்கிற 3 நட்சத்திரங்களில் பிறந்த பையனுக்கு கொடுக்கவே கூடாது. இறுதியாக பூனைக்கு மேலும் ஒரு பகையை சொல்லியிருக்கிறார்கள். பூனைக்கு நாயும் புலியும். பூனைக்கு நாம் ஏற்கனவே மகம், பூரம் 2ம் பகைன்னு பார்த்துட்டோம். இருந்தாலும் பூனை புனர்பூச நட்சத்திரம், ஆயில்யம் இந்த 2ம் பூனைக்கு சேர்ந்த நட்சத்திரங்கள். இந்த புனர்பூசத்திலோ ஆயில்யத்திலோ உங்கள் பெண் பிறந்திருந்தால் திருவாதிரை, மூலம், சித்திரை, விசாகம், மகம், பூரம் என்கிற 6 நட்சத்திரங்களில் பிறந்த பையனுக்கு பெண் கொடுத்து விடக்கூடாது. புரிஞ்சுதுங்களா? இது யோனி பொருத்தம் என்று சொல்வார்கள். யோனி பொருத்தம் என்றால் நீங்கள் செக்ஸ் வைஸ் மட்டும் புரிஞ்சுக்காதீங்க. பகை. இப்போ கீரி அது ஒரு ஊர்வன பிராணி. கால் இருக்குது, பெரிய வால் இருக்குது, ஒரு சின்ன குட்டியாக தான் இருக்கும். பாம்பு ரொம்ப பெருசாக இருக்கும். ராஜநாகம் 12 அடி 20 அடி நீளமுள்ள ராஜநாகத்தை சும்மா 1 முழம் நீளம், 1.5 முழம் நீளம், வாலையும் சேர்த்துனா வேணால் 1.5 முழம், உடம்பு 1 முழம்னா, அந்த 1 முழம் நீளமுள்ள கீரி ராஜநாகத்தை சரியாக கடித்து கொன்னுடுது. சில நேரங்களில் கீரி எங்கேயோ 100ல் 1 கீரி சாகுது. ஆனால் 99 தடவையும் பாம்பு தான் சாகுது. எங்கேயாவது கீரிக்கு பாம்புக்கும் கல்யாணமாக பண்ணி வைப்பாங்க. அங்கேயும் பண்ணி வைக்க மாட்டாங்க, இங்கேயும் பண்ணி வைக்கக்கூடாது. இதுதான் பாயிண்ட்டு. எனவே நீங்கள் உடம்பை வைத்து நான் இங்கே சொல்லவில்லை. உடம்பு, உருவம், உயரம், ஜாதி, சமூகம், சமுதாயம் என்கிற பேரில் யோனி பொருத்தத்தை பார்க்கக்கூடாது. ஒரு நட்சத்திரம், அதுக்கு கொடுத்திருக்கிற மிருகம், அந்த மிருகத்துக்கு கொடுத்திருக்கிற பகை மிருகம். பகை நட்சத்திரங்கள் யோனி பொருத்தம் இல்லாதவை. இந்த பகை நட்சத்திரங்களை திருமணம் செய்யக்கூடாது. இது பஞ்சாங்கத்தில் இருக்குது. இந்த பதிவும் உங்களுக்கு உதவியாக இருக்கும். கல்யாணத்துக்கு யோனி பொருத்தம் மிக மிக அவசியம், மிக மிக அவசியம் என்று நிறைவு செய்து வாழ்த்துக்களை கூறி, திருமணமில்லாத எல்லோருக்கும் விரைவில் திருமணம் நடத்த இறைவனை பிரார்த்தித்து வணங்கி வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.